கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு செமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட சந்திரகலாக்கு ஆப்பு வச்சிருக்காரு நம்மளோட கார்த்தி. சந்திரகலா வந்து பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, கார்த்தியும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாரு. முதல்ல முருகன் வந்து இவர் தான் எங்களோட பாஸு ரெட்டு, நான் இவரோட நெட்வொர்க்கில் தான் வேலை செய்வேன். அப்புறம் போலீஸ் வந்து எல்லா விவரத்தையும் கரெக்டாக அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இந்த மாதிரி பொண்ணுங்க தப்பான வீடியோ எல்லாத்தையுமே வந்து நான் பாஸுக்கு அனுப்புவேன். அதை வச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட மிரட்டி பணம் பறிப்பார். இதுதான் அவரோட வேலை. இதில் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் மெயினான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வந்து முருகன் வந்து சாட்சி சொல்கிறாரு. நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஷாக்கு. சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா பலார்னு நம்மளோட மருதுவை போட்டு அடிச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கூட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சரி மருதாது வந்து பார்த்திங்கன்னா நீ பார்த்த மாப்பிள்ளை ஏதோ அவனை பற்றி விவரம் தெரியாமல் சாமுண்டீஸ்வரி நல்லவன் நினச்சி பார்த்துட்டாங்க. கூட பிறந்த ஒரு தங்கச்சியே வந்து இப்படி துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது யார் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போது சந்திரகலாவை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இவங்க இந்த கல்யாணம் நடக்கணும், இவங்கள பற்றின விஷயம் தெரிஞ்சுமே இவங்க வந்து உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும், இவன் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. இவனும் இவனோட புருஷனும் சேர்ந்து சிவனாண்டின்னு ஒருத்தனை சேர்ந்து அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொன்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. இப்போது ராஜராஜன் சொல்கிறாரு, பாத்தியா சாமுண்டீஸ்வரி, நான் அப்பயே சொன்னல இவளை நம்பாதுன்னு, பாத்தியா இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி இந்த கல்யாணத்துக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சிட்டு இருந்தாளா, இப்போ பாரு உன் கழுத்தையே அறுக்கிற அளவுக்கு இவள் ஆளாயிட்டா, அதனால இவளை வீட்டுக்குள்ளே தான் சேர்க்காதுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாரு, கூடயே இருந்து இவெல்லாம் ஒரு தங்கச்சியா அக்காவை இப்படி அழிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து நம்மளோட ராஜராஜன் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து மயில்வாகணும், ஆமா அத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சின்னு சொல்லிட்டு கூடவே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாருங்க, இதனால தான் சின்னத்தை ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க போல இருக்கு. இப்போ பார்த்தீங்களா அவங்க லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதி ஒரு அயோக்கியங்கிட்ட வந்து தாலி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு வந்து வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க, கூட அந்த சிவனாண்டியும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி கோவம் தாங்க முடியாமல் சந்திரகலாவை போய் பலார்னு அறிஞ்சிடுறாங்க. அறிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் நீ என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதோடு நீ போயிட்டு அந்த சிவனாண்டிக்கிட்டே இருந்துக்கோ, இனிமேல் வீட்டு வாசப்படியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. அப்புறம் கார்த்தி சொல்கிறாரு, அது மட்டும் கிடையாது, அவன் செத்து அவனை வந்து சாகடிச்சு அந்த பழியை என் மேலே போடலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க சந்திரகலா. இப்போது சந்திரகலாவோட கொட்டு வந்து வெளியே தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மருது ஒரு கெட்டவன் சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. மருது வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்மளோட போலீஸு. அதே மாதிரி சந்திரகலாவையும் வந்து உள்ளே வந்து தள்ளிட்டாங்க. திருப்பி நம்மளோட கார்த்தி வந்து கல்யாணத்தை நிறுத்தினது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சாமுண்டீஸ்வரியை வந்து காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் திருப்பி வந்து காப்பாற்றி இந்த அயோக்கியங்கிட்ட இருந்து அதே மாதிரி சந்திரகலாவோட கொட்டையும் வெளியே தெரிய வச்சிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயம் வந்து மருது வந்து இப்படி ஒரு தப்பானவன், இவெல்லாம் வந்து வீட்டில் வச்சிருக்கிறதே டேஞ்சர், இவங்க மாப்பிள்ளையாக்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த கல்யாணம் நின்று போயிடுது. சாமுண்டீஸ்வரி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது நம்மளோட கார்த்தியை மாப்பிள்ளையாக ஏற்றுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான அப்டேட் ஒன்றும் வரல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நம்மளோட சேனல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.